السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, நிறையுள்ள நிர்வாக பெருமக்களே, பட்டம் பெறக்கூடிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் முழுமையாக தந்தருள் முடிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த மதரசாவினுடைய முதலாவது பட்டமளிப்பு விழா, பட்டம் பெறக்கூடிய சகோதரிகளை பார்த்து நான் கேட்டுக்கொள்கின்றேன், உங்களுக்கு தரப்பட இருக்கின்ற அந்த சான்றிதழிலே இந்த சான்றிதழ் எதற்காக உங்களுக்கு தரப்படுகிறது, அதற்குண்டான காரணம் என்ன என்பதை அரபியிலும் ஆங்கிலத்திலும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 காரணங்களுக்காகத்தான் இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் உலகம் உள்ளளவும் இங்கே பயிலக்கூடிய மாணவிகளுக்கு அந்த சான்றிதழ் வழங்கப்படும். 3 காரணங்கள் என்ன? ஒன்றில் தாய்மீ, தாங்கள் கற்றலை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றல் இனிது, கற்பித்தல் அதனிலும் இனிது என்று தமிழிலே சொல்வார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் யார் அதை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களிலே மிகவும் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அதனால முதல்ல தஅலீம், நீங்கள் கற்றதை நீங்கள் மாத்திரம் வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருப்பது கூட ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா நசீகா, மற்றவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மையை நாட வேண்டும் என்பதற்காக இந்த சான்றிதழ் தரப்படுகிறது. மூன்றாவது ஹித்மத்தி தீன், மார்க்கத்திற்காக வேண்டி நீங்கள் பணியாற்ற வேண்டும். படிச்சு முடிச்சிட்டு பட்டத்தை தொங்க போட்டுட்டு வீட்டுல போய் சும்மா சமையல் கட்ட உட்காரக்கூடாது. நீங்கள் கற்றலின் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த 3 காரணங்களுக்காகத்தான் இந்த சான்றிதழ் வழங்கப்படுகிறது என்பதை அந்த சான்றிதழிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரிகளே, எனக்கு 15 நிமிடம் தந்திருக்கிறார்கள். ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இன்னும் சில தினங்கள்ல 1448ஆம் ஆண்டு பிறக்க இருக்கின்றது ஹிஜ்ரி. இப்ப 1447ஆம் ஆண்டினுடைய கடைசி தருணத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். மாவட்ட காட்சி உட்கார்ந்து இருக்கிறார், எப்ப சொல்றாலும் அப்ப பிறந்துடும் 1448. அதாண்டி இப்பவுமே சொல்லிடக்கூடாது, அவர் வரைய பார்க்கணும். இந்த அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 9வது அத்தியாயம் 36வது வசனத்துல அல்லாஹ்வுடைய அந்த கிதாபிலே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இஸ்லாமிய மாதங்களுடைய எண்ணிக்கை 12. என்னன்னு கேட்டா ஜனவரி பிப்ரவரி கூடாது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜபு, ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். இந்த 12 மாதங்கள் குர்ஆன்ல கிடையாது. குர்ஆன்ல ரமலான்ங்கிற மாதம் மட்டும்தான் குர்ஆன்லயே வருகிறது.
அடுத்து இந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். மின்கா அர்பஅத்துல் ஹுரும். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று சொல்லுகின்றார். சங்கையான 4 மாதங்கள் எது? குறிப்பு குர்ஆன்ல கிடையாது, ஹதீஸ்ல தான் இருக்குது. ரஜப், அதாவது துல்காதா, துல்கஜ்ஜி, முஹர்ரம், இந்த 4 மாதங்கள் தான் சங்கையான மாதங்கள். இப்ப அந்த சங்கையான மாதத்துல நம்ம இருக்கிறோம். அடுத்து முஹர்ரம் பிறகு இருக்குது, அதுவும் சங்கையான மாதம். ஃபலா தலரிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும். அதே ஆயத்தில் அல்லாஹ் சொல்றா, இந்த 12 மாதங்களில் அல்லது சங்கையான 4 மாதங்கள்ல நீங்கள் அநீதம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனா நாம பண்ற சேட்டை, நம்ம பண்ற அநியாயம் இந்த முஹர்ரம் மாசத்தான் பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கும். வேணாலும் பாருங்க, இந்த 3 நாள் முஹர்ரம் பிறகு இருக்கு. மாவட்ட காட்சி அறிவிப்பு செஞ்ச உடனே, ஏங்க நாளைக்கு கறி வாங்கிறாதீங்க, நாளைக்கு மீன் வாங்கிறாதீங்க, நாளைக்கு முட்டையை வாங்கிறாதீங்க, 10 நாளைக்கு இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும். மத்த நாள்ல எல்லாம் போட்டு அமுக்கிறது வாய்க்குள்ளால போட்டு, இந்த 10 நாள்ல மட்டும் ஒதுக்கி வைக்கிறது. ஏன்னா அந்த 10 நாள கவிச்சு வாடையை சாப்பிடக்கூடாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கோபித்துக் கொள்வார்கள். யார் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு? அவங்க பேரை சொல்லினா அந்த முஹர்ரம் 10 பஞ்சா தூக்குது ஒரு கூட்டம். நம்ம புர்காக்கள் தான் அதிகமா நிக்கி, தாடிகளும் நிக்கி. அந்த புர்கால அந்த பஞ்சால உப்பையும் மிளகையும் போட்டு அதை வாங்கிட்டு போய் வீட்டு பீரல்ல வச்சா அது குட்டி போடும், பணத்தை பெருக்கும். அது எதுனா நம்பிக்கிட்டு இருக்கிற நம்ம சமுதாயம். குர்ஆன் ஹதீஸுக்கு முற்றிலுமாக மாறுபட்ட கருத்துக்கள். அப்ப இந்த முஹர்ரம் மாசத்துல என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி மீன், முட்டை, கருவாடு இதையெல்லாம் ஒதுக்கி விடுவார்கள். அதுக்கு என்ன காரணம்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு, இன்னைக்கு ஹிஜ்ரி 1448 பிறக்க போகுது. கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளை கடந்து விட்டோம். அவங்க இறந்ததுனால துக்கம் கொண்டாடுறாங்க. துக்கம் கொண்டாடுறதுனால நாங்க கறியை சாப்பிட மாட்டோம், மீன் சாப்பிட மாட்டோம், முட்டையை சாப்பிட மாட்டோம், கருவாடு சாப்பிட மாட்டோம். மற்ற நாள்ல இது இல்லாம படுக்க உள்ள போகாது. எதுதான் இருந்தா தான் போகும். இப்ப தடுத்து வைக்கிறது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கோபித்துக் கொள்வார்களா? அல்லாஹ் கோபிக்கிறானே, அதை நாம பார்க்க கூடாதா? மாக்கான லில் மூமினீன, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவார். வமாக்கான லில் மூமினீன் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வமை யஸில்லாஹ வ ரசூலுஹு ஃபகத் லல்லல் லலாலம் முபீனா. 33வது அத்தியாயம் 36வது வசனத்தில இதை சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றை ஹராம் என்று சொன்னால், அந்த ஹலால் என்று சொன்னால், ஹலாலை ஹராமாக்குவதற்கோ ஹராமை ஹலாலாக்குவதற்கோ இந்த உலகத்தில் யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அதனால அல்லாஹ் ஹலால் ஆக்கியது, ஹராம் ஆக்கியது கியாமத்து நாள் வரைக்கும் அது ஹலால் ஹலால் தான், ஹராம் ஹராம் தான். அந்த அதிகாரத்தை நமக்கு யார் கொடுத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்றாங்கன்னா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான். அவங்க வீட்டுக்கு போனவன அந்த அம்மா தேன் வச்சிருக்குது. தேன்ங்கிறது ஹலாலான ஒரு பானம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், தேனை அருந்தினால் எல்லா வகையான நோய்களும் குணமாகும், நிவாரணம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஆனா தேனை ஹராமாக்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த தேனை விரும்பி சாப்பிடுறாங்க. இந்த செய்தி யாருக்கு கிடைக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மனைவிமார்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த 2 பேருக்கும் மெசேஜ் போகிறது. அந்த காலத்துல டெலிபோன் கிடையாது, செல்போன் கிடையாது. எப்படிதான் செய்தி போச்சுன்னு தெரியல. உடனே இந்த 2 பேரும் சேர்ந்து பேசுறாங்களா, நம்ம கணவர் ஸைனப் வீட்டுல போய் தேன் குடிச்சிருக்கிறாங்க, நம்ம அனுமதி இல்லாம எப்படி தேனை குடிக்கலாம், வரட்டும் ஒரு வழி பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் பேசி வைக்கிறாங்க. என் வீட்டுக்கு வந்தாங்க, ஓ வீட்டுக்கு வந்தாங்க, வாயில ஒரு துர்வாடை வருது, அதாவது ரீக மசாஃபி, அதாவது கருநேரம் பிசி வாடை வருகிறது என்று சொல்ல வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் உண்மையை சொல்லிடுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, வாயில ஏதோ வாடை வருது, ஆமா தேன் சாப்பிட்டேன். 2 பேரும் கோபமா இருக்கிறாங்க. மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக இனிமே நான் தேனை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல.
நம்ம ஹலாலாக்கிய ஒன்றை நம்முடைய நேசர் எப்படி ஹராமாக்கலாம் அப்படின்னு சொல்லி 66வது அத்தியாயம் 1வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்லாத் அஸ்வாஜி. உன்னுடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக, இன்னைக்கு சில ஆண்கள் பெண்கள் சில மனைவிமார்கள் கணவன்மார்களை திருப்திப்படுத்துவதற்காக, சில மனைவிமார்கள் கணவன்மார்களை திருப்திப்படுத்துவதற்காக ஹலால ஹராமாக்குறது, ஹராம ஹலால் ஆக்குறது. ஏங்க இந்த வயசுல ஏங்க தாடி வைக்கிறீங்க? இப்ப தாடி வச்சா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது, உப்பள்ளி போட்டுருவேன். இவர் உடனே மனைவிக்கு பயந்து மனைவி திருப்திப்படுத்த 5 பிறந்த பாலகனை போன்று சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த அம்மா இவரு சொல்லுவாரு, நீ என்ன இப்பவே புர்கா போட்டுட்டு அலையுத, ஏன் தலையை மறைச்சிட்டு அலையுத, அது எனக்கு பிடிக்கல. அப்படியே மச்சான், அப்ப நான் வேணா புர்காவை கழட்டியிருந்தேன், தலைவரி குளமா அலையுறேன் சொல்றாங்களா இல்லையா? பெண்ணு பார்க்க போகும்போதே மாப்பிள்ளைக்காரங்க சர்த்து வைக்கிறாங்க. உங்க புள்ள என்னதான் 5 நேரம் தொழுகட்டும், ரமலான்ல நோம்பு வைக்கட்டும், குரான ஓதட்டும், தஸ்பீஹ் ஓதட்டும், என்னதான் செய்யட்டும், எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துருச்சுன்னா எதுவுமே கூடாது. புர்கா அணிவது கூடாது, தலையை மறைப்பது கூடாது, நெயில் பாலிஷ் போடணும், புருவ முடிய பிடுங்கணும், அப்படிலாம் ஷர்ட் போட்டவன பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சேனின்றாங்க. உடனே அவங்க பொண்ணு வீட்டு தரப்பு மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்றாங்க, உங்க மகனை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவருக்கு தாடி வைக்க கூடாது, பள்ளிவாசலுக்கு தொலைவு போக கூடாது, நோவு வைக்க கூடாது, அங்கங்க பயான் நடக்குது நீங்க அழைச்சிட்டு போக கூடாது, வீட்டிலேயே நாங்க என்ன வேணாலும் செய்வோம், பண்டிகையை கூட நாங்க திப்போம், நீங்க அனுமதிச்சா நாங்க வந்து பொண்ணு தாரோம், பொண்ணு கிடைச்சா போதுன்னு சொல்லி நடக்கிறாங்களே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி அல்லாஹ் தண்டிக்கின்றார், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்க எப்படி ஹராமாக்கலாம்? தபுத்தகி மர்லாத் அஸ்வாஜி. உங்கள் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவதற்காக நீங்க இந்த மாதிரி காரியத்தை செய்கிறீர்களா? வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்வாக இருக்கக்கூடிய நான் மன்னிச்சிட்டேன், இல்லாட்டா உங்களுக்கு தண்டனை வந்திருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக இருந்தா அது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான பட்டம் பெறக்கூடிய சகோதரிகளே, நீங்கள் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். முதல்ல நீங்க அமல் செய்யணும். சூரத்து ஜும்மாங்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, மஸலுல்லதீன ஹும்மிலத் தௌராத்த சும்மலம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. அல்லாஹ் அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்வார். தௌராத் என்னும் வேதத்தை கொடுக்கப்பட்டவர்கள் தௌராத்தின் அடிப்படையிலே தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு உதாரணம் கழுதைகள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நமக்கு அல்லாஹ் குர்ஆனை வேதமா தந்திருக்கிறார், அதுக்கு விளக்கமாக ஹதீஸ் இருக்குது, அதற்கு விளக்கமாக ஆசிரியர்கள் பாடத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான கருத்துக்களை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இவ்வளவையும் கற்றுக்கொண்டு நாம செயல்படாம இருந்தா ஆண்கள்லாம் ஆண்கழுத, பெண்கள்லாம் பெண்கழுத. நான் சொல்லல, சூரத்து ஜும்மால அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றார். கழுதை இருக்குத, அது மற்றவர்களை பத்தி சிந்திக்கவே செய்யாத ஒரு பிராணி. அந்த மாதிரிதான் குர்ஆன் ஹதீஸை கற்றுக்கொண்டு தன்னை பத்தியும் சிந்திக்கிறது இல்ல, சமுதாயம் இப்ப எக்கடி கண்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு இருந்தா நாம கழுதைகளுக்கு சமமானவர்கள் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சகோதரிகளே, நாம கற்றதின்படி அமல் செய்வோம், மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம், மற்றவர்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். அப்படிப்பட்ட ஆலிம்களாக ஆலிமாக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.